இந்த விஷயம் வந்து இன்னைக்கு வெளியில வந்ததுனால இப்ப இது பண்றாங்க. இது வந்து ஒரு கடந்த ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாலே இது வெளிய பெரிய பூதாகரமா தான் வந்திருக்கணும். ஏன்னா குடும்பத்தை ஃபர்ஸ்ட் நல்ல முறையில பாக்குறதுக்கே முதல்ல தகுதியான ஆளான்னு பார்த்தா சுத்தமா தகுதி இல்லாத ஒரு நபர் தான் விஜய். விஜயோட ஒய்ஃப் டைவர்ஸ் பிரச்சனை போறது வந்து சொந்த பிரச்சனை, அது நம்ம தலையிட விடாது. இருந்தாலும் அவர் வந்து அவரோட ஒய்ஃபையே அவர் ஒழுங்கா வச்சு காப்பாற்ற முடியாத போது அவர் தமிழ்நாடு மக்களுக்கு என்ன காப்பாற்றுவாரு? நம்ம பண்ண முடியும். அவங்க குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை ஓடுதோ யார் கண்டா நம்ம எதிர்ப்பா போய் பார்த்தோம். என்ன தப்பு தான் அது கேட்கறது. எவ்வளவு காலம் வாழ்ந்து குழந்தை குட்டிலாம் பெத்து தூண்டி விடுறது, எல்லாம் தூண்டி விட்டு அது எது பலிக்கடை வாய்க்குனா கட்சியில யார் குடும்பம்? நம்ம குடும்பம் தான் கேடும். நம்மளோட கருத்துனா ப்ரோ, லேட்டஸ்டா அரசியல் வந்ததுலேருந்து பாத்தீங்கன்னா கரூர் பிரச்சனையிலேருந்து சிபிஐலேருந்து ஜனநாயக படம் வரைக்கும் எல்லாமே அவருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் எதுவுமே செய்ய மாட்டாரு. பேசாம பழையபடி அவர் சினிமா நடி போயிடலாம். அதான் முதல்ல. அது இல்லாம அவங்களுக்கு அவங்க பசங்களுக்கும் ஓட்டு கிடையாது, அவங்க ஒய்ஃபுக்கும் ஓட்டு கிடையாது. எல்லாமே வந்து ஃபாரின்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க தான் குடும்பத்திலே ஓட்டு இல்லை அவருக்கு. அப்புறம் மக்கள் எப்படி ஓட்டு போடுவான்னு நினைக்கிறீங்க? அதுவே மகா தப்பு. புரியுதுங்களா? அதனால தயவு செய்து விஜய் அவர்களுக்கு நல்ல நடிகர், போய் நடிக்க போயிடுங்க. அரசியல் உங்களுக்கு ஒத்து வர என்னமா பண்ண முடியும். அவங்க குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை ஓடுதோ யார் கண்டா நம்ம எதிர்ப்பா போய் பார்த்தோம். என்ன தப்பு தான் அது கேட்கறது. எவ்வளவு காலம் வாழ்ந்து குழந்தை குட்டிலாம் பெத்து தூண்டி விடுறது, எல்லாம் தூண்டி விட்டு அது எது பலிக்கடை வாய்க்குனா கட்சியில யார் குடும்பம்? நம்ம குடும்பம் தான் கேடும். அது யோசனை பண்ணி அந்த மாதிரி செய்யணும். என்ன கேட்டு என்ன பண்றது? பணம் கேட்பாங்க. பணத்துக்காக வாழ்றவங்களும் எத்தனை பேர் இருக்காங்க, அதான் கேட்பாங்க. வேற என்ன செய்வாங்க? பணம் வந்தானே இப்ப பேசுது. இப்ப மனுஷாலா பேசுறாங்க இல்லையா? பணம் தானே பேசுது. பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அதையும் மீறி வருவார் அவர். வராத இருக்க மாட்டார், கண்டிப்பா வருவார். இது வந்து தனிப்பட்டுலாம் இல்லை, பொதுவா மக்கள் அனைவருமே இந்த கருத்தை தான் சொல்லுவாங்க. ஆனா அது இருந்தாலும் கூட தம்பி, அது வந்து அவர் தனிப்பட்ட பிரச்சனை, வீட்டு பிரச்சனை தான் நம்ம பார்க்க முடியாது. சரிங்களா? இப்ப அண்ணன் வந்து சினிமால இருக்கும்போது எல்லாருக்கும் பிடிக்கும், பொதுவாகவே எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அரசியல் வட்டாரத்துக்கு வந்த பிறகு ஒரு சில பேருக்கு பிடிக்காம போயிடுச்சு. புரியுதுங்களா தம்பி? ஆனா இருந்தாலும் அவர் பொது வெளியில் வந்த பிறகு அது பொது பிரச்சனையா மாறிட்டு. ஏன்னா ஆன்லைன் என்னைக்கு வந்ததோ அதுல இருந்து பார்த்தா பொதுவான விஷயங்களா இதெல்லாம் மாறிடும். இப்போ குடும்ப பிரச்சனை என்னும் போது நம்ம தனிப்பட்டு வீட்டுக்குள்ள நடக்கும்போது ஸோ நமக்கு மட்டுமே தெரியும். அதை நம்ம கலந்து உரையாடல் அதை தீர்த்து இது பண்ணிடுவோம். பொதுவெளிக்கு நேரடியாக வந்து மேடம் வந்து அதை அறிவிக்கிறாங்கன்னும் போது நம்ம அதுக்குண்டான பதில வந்து அண்ணா விஜய் வந்து கண்டிப்பா பதில் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம். ப்ரோ, லேட்டஸ்டா அரசியல் வந்ததுலேருந்து பாத்தீங்கன்னா கரூர் பிரச்சனையிலேருந்து சிபிஐலேருந்து ஜனநாயக படம் வரைக்கும் எல்லாமே அவருக்கோட சாதகமே இல்லை. எல்லாமே பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்றேன்னா இதுதான் பண்றாங்க. அவர் பார்த்தீங்கன்னா கூட இப்போ லேட்டஸ்டா இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா சங்கீதா மேடம் கூட அவருக்கும் ஒரு நெருக்கடி கொடுத்துட்டாங்க. எல்லாமே நெருக்கடி வந்துட்டே தான் இருக்கு. ஆனா ஒரு நம்ம பார்த்துக்கும் போது நம்ம நேற்று விட்டோன்னே நம்ம மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஓகேங்களா? பிள்ளைக்கும் சரி மனைவிக்கும் சரி சிறந்த கணவனா இல்லை. பெத்தவங்களுக்கு முதல்ல பெத்தவங்களை மதிக்கணும். அந்த பெத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்னைக்கு வந்து இது மாதிரி பேட்டி கொடுக்க போறாங்கன்னு தெரியல, என்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போதுன்னு தெரியல. அவங்களையும் ஒரு நூலளவும் மதிக்கல. பெத்து வளர்த்து இவ்வளவு பெரிய ஆள் ஆக்கினதுக்கு அப்புறமா எல்லாரையும் மறந்துட்டு எல்லாருமே கூட இருக்கிற ஆட்களை உட்பட எல்லாருமே தூக்கி எறிஞ்சு பேசி தூக்கி எறிஞ்சிட்டு போறதுதான் அவரோட பழக்கமா இருக்கு. இன்னைக்கு ஏதோ ஒரு பதவி போதை, அது ஒரு மோகம், சம்பாதிச்சு வச்சுக்கிற பணம், கூட இருக்கிறவங்களை காலி பண்றதுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணி சுத்துறாரு. அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, சகிப்புத்தன்மைன்னு வாங்க பார்த்தீங்களா? அந்த சகிப்புத்தன்மை வந்து அதிகப்படியா இருக்கணும். அதுல இருந்தா மட்டும்தான் அன்பும் அந்த அற வழியில நியாயமா போனா மட்டும்தான் இந்த அரசியல்ல நிக்க முடியும். இவருக்கெல்லாம் வந்து நான் ஒரு 10 பேர் பக்கத்துல போய் நின்றாலே வந்து சலிப்பாகிற ஆளு இவரு போய் எங்க போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு பிரச்சாரம் போற இடத்துல எல்லாம் விளம்பரத்துக்காக பண்ணி 10 பேரை 20 பேரை சாவடிச்சுன்னா இருக்காங்க. தவிர ஒண்ணுமே இதுல வந்து சரியான இதுல அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்கன்னு பழி போறதை தாண்டி நீ தலைவர்னு ஒரு சொல்லி சுத்திட்டு இருக்கிறல, அதை நீ சரியா ஆர்கனைஸ் பண்ணாதானே வந்து ஒரு இது கரெக்டா இருக்கும். நீ வந்து ஏசி கார்ல போய் இறங்குறதோ இது பண்ற அப்படி கையை காட்டணுமா? தலைவர்னா இறங்கி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கரெக்டா பார்த்து அந்த வேலையை செஞ்சாதான் தலைவர். அதை விட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு முதல்ல இந்த குடும்பம் ஒரு விஷயம் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணாதான் வெளி வந்து சொசைட்டில வந்து நல்ல முறையில ஒரு விஷயத்த பண்ண முடியும். குடும்பத்துல யாரையுமே மதிக்கல, யாரையுமே இல்லை. அந்த புள்ள பாவம் ஏதோ காதல் திருமணம் பண்ணி நல்லபடியா ஏதோ இருந்த காலகட்டத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் வெளியே வரல, சும்மா வந்து அப்படியே மனம் குமரின்னு இருந்தாப்புல.
இதுக்கப்புறமா பண்ணிய சரி இருக்காம தான் இன்னைக்கு டைவர்ஸ் எல்லாம் வந்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா பையன் எல்லாருமே வெளியே வருவாங்க. அவங்களால ஒரு நாள் பார்க்க முடியல, எங்க நாட்டு பிரச்சனை மக்கள் பிரச்சனை பார்க்க போறாங்க அதுதான் ப்ரோ. அப்படின்னு சொல்லி விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் ப்ரோ. இப்போ வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவர் அரசியலுக்கு வர முன்னாடி தான் இது நடந்திருக்கு. சொல்ல போனா ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. ஓகேங்களா, அவர் வந்து இப்போதான் ஒரு 2 இயர்ஸா பேக்ல தான் இப்போ அரசியலுக்கு கொஞ்சம் ஸ்டெப்பா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அது பாத்தீங்கன்னா அதனால தான் கொஞ்சம் மேபி அது முன்னாடி தான் நடந்திருக்கு. அதுதான் வேற ஒண்ணும் இல்லை. எதனால இப்ப அப்பெல்லாம் அறிக்கை விடாங்க, அப்பெல்லாம் இது மாதிரி கொடுத்தாங்க, இப்பயே இப்ப நெருக்கடியில ரொம்ப இது பண்ணி தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு அரசியல் தான் ப்ரோ, வேற ஒண்ணும் இல்லை. மேபி பாத்தீங்கன்னா ஒரு இப்போ அரசியல் ஃபுல்லா வந்துட்டாரு. இப்போ யாருன்னா ப்ரெஷர் கூட பண்ணியிருக்கலாம் அவங்க சைடுல, அவங்க சங்கீதா அவங்க மேடம் சைட்ல கூட ப்ரெஷர் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் பண்ணி கூட நீங்க இது மாதிரி விடுங்க அப்படி சொல்லி கூட கொஞ்சம் பண்ணியிருப்பாங்க. யாரா இருக்குன்னு யாரா இருக்குன்னா மேபிள்ஸ் அரசியல் தான் ப்ரோ. திமுக அந்த மாதிரி சைட்ல தான் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்க. மேபி பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு 1 இயர் பிஃபோர் முன்னாடி கூட பார்த்துருப்பீங்க, ஒரு டெத்துக்கு போயிருப்பாங்க சங்கீதா மேடம். அதுல பாத்தீங்கன்னா திமுக ஃபுல்லாவே அவங்க கூட இருந்திருப்பாங்க. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை.